So thanks participants for joining this 1 hour webinar on competitive exams. ஸோ இன்னைக்கான ஸ்பீக்கர் யாரு பார்த்தீங்க அப்படின்னா நித்யா இருக்காங்க. ஓகே, ஸோ நித்யா வந்து வில் பி லைக் ஆன்சரிங் யுவர் queries related to group exams. Okay, so welcoming Shiva and Karthik for joining this webinar. Okay, so over to you, Nitya. Nitya, please unmute. You are on mute, Nitya. Just unmute பண்ணுங்க. Yes. Yeah. Okay, Shiva, over to you, Shiva. உங்களோட queries கேளுங்க. Nitya will be answering it for you. ஹலோ மேடம். ஹலோ, மேடம் சொல்லுங்க சார். மேடம் இப்போ குரூப் 4 எக்ஸாம் ஜூன் 9th வருது மேடம். ஓகே, அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தான் சரி படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு படிக்க ஆரம்பிச்சது இப்போ ஒரு 6-7 மந்த் தான் மேடம் இருக்கும். கிளாஸ் போய் தான் படிச்சுட்டு இருக்கேன். பட் நான் ஒர்க் ஓகே, போகிறதுனால என்னால் டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. நான் ஓகே, வீக்கெண்ட் ஓகே. பேட்ச் போகிறதுனால பட் அந்த ஒரு 6 மந்த் தான் டைம் இருக்கிறதுனால அதில் வீக்கெண்ட் பேட்ச் தான் போகிறதுனால போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு ஒரு டவுட்டில் நானும் இருக்கேன். கிளாஸ்ல கொலெக்ஷன் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு அந்த எக்ஸாம் டைம்ல போயிட்டு தான் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு படிக்கவும் முடியாது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் அதுக்குள்ள அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டாம ஓரளவுக்கு நான் அந்த சுச்சுவேஷன் ஈஸி பண்றதுக்கு வேற எதனா சான்சஸ் இருக்கா மேடம்? நான் எப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் மேடம்? எப்படி படிச்சா பெட்டரா ஃபீல் பண்ணலாம் அப்படின்றீங்களா? சிலபஸும் கவர் பண்ணணும், நீங்க ஒர்க்கும் மேனேஜ் பண்ணணும். எஸ் மேடம். ஓகே. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை சொல்லுங்க மேடம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம டக்குன்னு நம்ம காலேஜ் எக்ஸாம் படிக்கிற மாதிரி இது படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த சொல்கிறேன் இந்த சிலபஸில் நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டடாக படிக்க போகிறீங்க அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 10 யூனிட் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த 10 யூனிட்டும் ஃபுல்லாக நீங்கள் 100% படித்து முடிக்கவே முடியாது, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாலிட்டியில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ 15 கொஷின்ஸ் கவர் ஆகும், ஓகேங்களா? இப்போ ஜாகிரஃபி இருக்குன்னா உங்களுக்கு ஜாகிரஃபி மினிமம் 6 to 7 கொஷின்ஸ் தான் கவர் பண்ணுவாங்க. மேக்ஸ் இருக்குன்னா கம்பல்சரி 25 கொஷின்ஸ் வருது. அப்போது கொஷினோட ஆவரேஜை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாபிக்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ யூனிட் 2ல் இருக்குது. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளால் 100% முடிக்க முடியாது. அப்போது அதுக்கு வந்து நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. தமிழ் வந்து 100 கேள்வி வரும்போது, அப்போ அந்த 100 கேள்வி அப்படின்னும் போது நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ 95+ அடித்தாதான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஷுவராக நான் போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். அப்போது அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தமிழா கம்பல்சரி டெய்லி 2 hours நான் ஸ்பெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸா, அதுவும் அது டெஃபினட்டாக 25 கொஷின்ஸ் வருது. அப்போ அதுக்கும் நான் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ஜிஎஸ் வந்து நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த ஜிஎஸும் ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ யூனிட் 8 இருக்குது, யூனிட் 9 இருக்குது. அது ரெண்டுமே புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்ஸ். அப்போ மேஜராக இந்த 2 யூனிட்ல வந்து உங்களுக்கு 40 to 45 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அப்போது யூனிட் 8 யூனிட் 9 வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி இருக்குது. பாலிட்டியும் மேக்ஸிமம் உங்களுக்கு 15 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. பாலிட்டி படிக்கணும். அதுக்கடுத்து வந்து இருக்கிற சப்ஜெக்ட் கொஷின் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்பர் 1 இது. நம்பர் 2 என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஓல்டு கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ லாஸ்ட்டாக நடந்த ஒரு 3 years நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. அந்த 3 years எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸை வந்து அதிகமாக கவர் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த டாபிக் வந்து ப்ரையாரிட்டி பண்ணி படிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாலிட்டி இருக்குன்னா பிரசிடெண்ட்டில் ஒரு கொஷின் வரும், கவர்னரில் ஒரு கொஷின் வரும். அப்போது அந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி
டெஸ்ட் பேட்ச், மூணாவது விஷயம் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இல்ல மேடம், இருக்கணும். அதுவும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். பட் டெஸ்ட் பேட்சும் போட்டிருக்கேன். இப்போ இப்போ அதுவுமே வந்து அதுக்கும் தனியா படிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம மெயின் எக்ஸாமுக்கு தனியா படிக்கணும். அதெல்லாம் தான் இப்போ பிரச்சனையாவே இருக்கு மேடம் எனக்கு. அதுதான் ஓகே கன்ஃபியூஸ்டாவே ஓகே. அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தான் சார் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா நமக்கு டைம் வந்து கம்மியாக இருக்குது எக்ஸாமுக்கும் சரி. அதனால இப்போ நான் நீங்கள் ஒர்க் டவுட். போடுறதுனால இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒர்க் போகிறதுனால நீங்கள் ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் டெய்லி உங்களோட ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே மேடம். ஏன்னா ரெண்டுத்தையும் நம்மளால ஒரே டைமில் பண்ண முடியாது. இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து ஒர்க் படிக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த டெஸ்ட் ஷெட்யூலை மட்டும் நீங்கள் வந்து கவர் பண்ணுங்க. அதுவும் ஃபுல்லுமே கவர் ஆகுதான்னு பாருங்க. தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th to 6th வரைக்குமே கவர் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கெல்லாம் நம்ம நிறைய டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஜாகிரஃபிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சிலபஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு ப்ரையாரிட்டியான மார்க்குன்னு பாருங்கள். ரெண்டாவது ஒன்று அந்த சப்ஜெக்ட்டுக்கான டைமை கொடுங்க. அதிகமாக மார்க் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துடணும். கண்டிப்பாக தமிழ் வந்து டெய்லி 2 hours படிக்கணும். சரிங்க மேடம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் வந்து 1 hour நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். கையில் சும்மா பேப்பரில் மட்டும் பார்க்கக்கூடாது. கையில் அந்த செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டு கீப்பப் ஆகும். டக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், போட்டுடலாம். டைம் சேவ் ஆகும். ஏன்னா இப்போது உங்களுக்கு கொஷின் பேப்பர் மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஒரு பேஜுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும், நம்ம ஆன்சர் போடுற மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கிற ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், டக்குன்னு போட்டுடணும். இப்போ ஆர்டிக்கல் 10 என்னன்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஆர்டிக்கல் 10 இதாண்டா போட்டுடணும். ஓகேங்களா. சிட்டிசன்ஷிப் வந்து எத்தனாவது பார்ட்டில் வருது, எத்தனாவது அட்டவணையில் வருது, எத்தனாவது பகுதியில், அப்போது இந்த மாதிரியான கேள்வி டேட்டா பேஸ்டான இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பார்த்ததும் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், டைமும் நிறைய வேஸ்ட் ஆகும். தெரிஞ்ச கொஷினுக்கு கூட உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது, டக்குன்னு கரெக்டான ஆன்சர் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி லேக் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு நிறைய ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ்டான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிவிட்டு மேக்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகிடும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் தமிழ்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய நீங்கள் டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. மேக்ஸிமம் 1 hourல முடிக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கு நம்ம டெய்லி டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் போடுறது அப்படின்னால உங்களுக்கு எந்த டைமில் வந்து படித்தா செட் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. மார்னிங்கா ஈவினிங்கா அந்த டைமை வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாருங்கள். போயிருக்கனால அது வந்து நம்மளோட கையில் இல்லை மேடம். ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் மெடிக்கல் லீவ் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள், எக்ஸாம் கிட்ட வர. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஒர்க் போயிட்டே இருந்தால் நமக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். சரி, ஓகே மேடம். எக்ஸாமுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 month பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு 20 days ஆச்சும் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். ஓகே மேடம், புரியுது மேடம். ஓகேங்களா. ஓகே. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? அப்புறம் இது ஓகே மேடம். இப்போ நீங்கள் சொல்கிறது என்ன, தமிழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அடுத்து மேக்ஸ், அடுத்து மற்றதெல்லாம் ஓரளவு. அடுத்தது வந்து இப்போ யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டி, ஓகே மேடம். எக்கனாமிக்ஸ், ஓகே மேடம். சயின்ஸ். அடுத்து குரூப் ஸ்டடி சொல்லிருந்தீங்களா மேடம்? குரூப் ஸ்டடின்னு அந்த இதில் போட்டிருந்தேன். குரூப் ஸ்டடி அது குரூப் ஸ்டடி இப்போ நான் வந்து இப்போ போயிட்டு இருக்கேன். பட் அங்கே யாருமே எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி குரூப் ஸ்டடி எப்படி சொல்ல வரீங்க? இப்போ நாம ஒரு டாபிக் படிக்கிறோம், அது வந்து நீங்கள் டெய்லி ரெகுலர் கிளாஸில் நீங்கள் போய் அட்டன் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். வீக்கெண்டுக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் போகிறது கிளாஸ் அட்டன் பண்ணுறது கரெக்டாகவே வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, ரெகுலரில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து குரூப் ஸ்டடி நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து 9:30க்கே வந்துடுவாங்க.
எஸ் மேம். ஸோ முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அவங்க படித்ததை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை பர்டிகுலராக ஒரே டாப்பிக்கை எல்லாரும் படித்து வந்து அதை வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயராக வந்து என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்க மேம். ஸோ அதே மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் வேறு யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த அந்த மைண்டில் வந்து நல்லாவே ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. ஓகே மேடம். ஓரல் டெஸ்ட் மாதிரி பண்ண சொல்றீங்க? ஆமாம் ஆமாம். நீங்கள் படித்தது கூட வேறு யாருக்குன்னா நீங்கள் உட்காந்து சொல்லிட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே கூட வந்து என்ன பண்ணிக்கோங்க, சொல்லிக்கோங்க. அது வந்து ரீகால் பண்ற. உங்களுக்கு இன்னுமே ஆமாம் ரீகால் ஓகே. பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் அது உங்களுக்கு. அதே தேங்க்யூ மாதிரி மேடம். நீங்கள் படிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு டாபிக் படித்து முடிச்சிட்டீங்க. ஓகே மேடம். நெக்ஸ்ட் டே நீங்கள் வேறு டாபிக் படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டாப்பிக்கை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்தது நியூ டாபிக் போகணும். ஓகே மேடம். சரிங்க மேடம். அதே மாதிரி வீக்லி 7 டேஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 டேஸ் படிங்க. ஓகே மேடம். 2 டேஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த வீக் டேஸ் ஃபுல்லா படிப்போம். ஆமாம், படித்ததை கட்டாயம் ரிவிஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டே வரீங்க, அப்புறம் புது புது டாபிக் படிக்கிறீங்கன்னா பழசு அப்படியே மறந்துட்டே வந்துடும் உங்களுக்கு. ஆமாம் மேடம். ஸோ கட்டாயம் வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த வாரம் ஃபுல்லாக என்ன ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் டெய்லியுமே அந்த டாபிக் ரிவிஷன் பண்ணும்போது லாஸ்ட் நாள் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மெமரைஸ் பண்ணுறதோ அந்த ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரியே கிடையாது. எல்லாமே டீப்பாக இறங்கி அனலைஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு டாப்பிக்கை பற்றி A to Z உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்க. இப்போ லாஸ்ட் அந்த பேங்க் எக்ஸாமினேஷன் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுருங்க. அது இப்போ நான் முன்னே பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணதில்ல. அதில் என்னென்ன மாதிரி டாபிக் மேடம் இருக்கு? பேங்க் எக்ஸாம் வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் லாங்குவேஜும் ப்ளஸ் மேக்ஸும் தான் சார். இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆமாம், மேக்ஸும் இது 2 தான் அதில் வந்து மெயினே. ஓகே மேடம். கம்யூனிகேஷன் அண்ட் மேக்ஸ் மட்டும் சொல்கிறீங்களா? புரியல. கம்யூனிகேஷன் அண்ட் மேக்ஸ் மட்டும் சொல்கிறீங்க? ஆமாப்பா, அது 2 தான் வந்து அதில் படிக்க வேண்டிய கண்டென்ட்டே அதை தான் இருக்குது. இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க, அதுக்கு மீனிங் கேட்பாங்க, அதுக்கு ஆப்போசிட் கேட்பாங்க. ஏன்னா பேங்க்ன்றதுனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் கட்டாயம் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸ் நல்லா தரவாக இருக்கணும். டிஎன்பிசி மேக்ஸை விட ஒரு 3 or 4 டைம்ஸ் அட்வான்ஸ்டு மேக்ஸ் தான் இருக்கும் பேங்கிங்கில். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஐ திங்க் ஆல் கிளியர் மேடம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு குரூப் 4 வருது, அதுக்கு அடுத்தது குரூப் 2, குரூப் 1 வருது. ஸோ நீங்கள் இப்போ படிக்கும் போதே கொஞ்சம் நல்லா எலாபரேட்டடாக எல்லாத்தையும் டாபிக்ஸை படிச்சிட்டிங்கன்னா அப்கமிங் 2, 1க்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப் 4 மைண்டில் வச்சுட்டு படிக்க வேணாம். 2, 1 இந்த இயர் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சிவா, உங்களுடைய queries எல்லாமே சால்வ் ஆச்சுங்களா? எஸ் மேம். எஸ் சார். ஓகே. ஆக்சுவலா நித்யா பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர்ல ஒரு ஐஏஎஸ் அகாடமி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் அண்ட் குரூப் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை invited Nitya for this particular webinar. Okay, so thanks Nitya for helping our students to learn more about this competitive exam. Okay, so Shiva, all the best for the upcoming exam. Shiva, nalla பண்ணுங்க. Thank you sir. Okay, thank you.